ஒரு காட்டில் காகம் ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த காகம் ரொம்ப கருப்பாக இருக்கிறதுனால அந்த காட்டில் உள்ள எல்லா பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அந்த காகத்தை பிடிக்காது. ஒரு நாள் புறாவும் மானும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மயில் வருது. மானண்ணே மானண்ணே, அங்க பாருங்க, மயில் வருது. அது பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதோட தோகையில இருக்கிற கலர் எல்லாம் ரொம்பவே அற்புதமாவும் ரொம்ப அழகாவும் இருக்கு. இந்த காட்டுலயே ரொம்ப அழகான பறவைனா அது மயில் தான். நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா ஆமா, நீ சொன்னது ரொம்ப சரிதான். இந்த காட்டுலயே ரொம்ப அழகான பறவைனா அது மயில் தான். அதோட தோகையில இருக்கிற வண்ணங்கள் எல்லாமே எவ்வளோ அழகா இருக்கு பாரு. அந்த மாதிரி வண்ணங்கள் இந்த காட்டுல இருக்கிற எந்த பறவைகள் கிட்டையும் விலங்குகள் கிட்டையும் கிடையாது. அதோட வண்ணங்கள் எல்லாமே ரொம்ப அழகாவும் அற்புதமாவும் இருக்குது. போதும் போதும் மானாரே, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த காட்டுலயே நான் தான் ரொம்ப அழகான பறவை அப்படின்னு. என்கிட்ட இருக்கிற வண்ணங்கள் இந்த காட்டுல இருக்கிற எந்த பறவைகள் கிட்டையும் கிடையாது. இந்த காட்டுலயே ரொம்ப அழகான பறவைனா அது நான் தான். புறாவும் மானும் தன்னோட அழகை பற்றி பேசினதை கேட்டு சந்தோஷமான மயில், இந்த காட்டிலேயே நான் தான் ரொம்ப அழகான பறவை. என்னை விட இந்த காட்டில் எந்த பறவையும் அழகா இல்லை. என்னோட தோகைகள் இருக்கிற வண்ணங்கள் எதுவுமே இந்த காட்டில் இருக்க மிருகங்கள் கிட்டையும் பறவைகள் கிட்டையும் கிடையாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சி ரொம்ப கர்வப்பட்டுக்குச்சு. இப்படி இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு காக்கா வருது. நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களெல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. இப்பதான் நம்ம எல்லாரும் பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆமா, ஏதோ முக்கியமா பேசிக்கிட்டு இருந்தீங்க. நான் வந்தவுடனே எல்லாரும் அமைதியாயிட்டீங்க. ஏய் கருப்பு காகமே, யாரும் உன்னுடைய நண்பர்கள்? நாங்க ஒன்றும் உன்னோட நண்பர்கள் கிடையாது. நீ பார்க்கறதுக்கு எவ்வளோ கருப்பா அசிங்கமா இருக்க, ஆனா நாங்க எவ்வளோ வண்ணமயமா இருக்கோம். நீ எங்களோட நண்பனா? ஆமா ஆமா, நீ எங்களோட நண்பனே இல்ல. உன்னோட உடம்ப பாரு, அதுல ஒரு வண்ணம் கூட இல்ல. நீ பார்க்கவே ரொம்ப கருப்பா அசிங்கமா இருக்க. நீ என்னோட நண்பனா இருக்கவே முடியாது. ஏ காகமே, அதான் அவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, நீ எங்களோட நண்பனே இல்ல அப்படின்னு. அதுக்கப்புறமும் எதுக்காக நீங்க உட்கார்ந்துருக்க? ஒழுங்கா இங்க இருந்து போ. ரொம்பவே ஆசையாக தன்னோட நண்பர்கள் கிட்ட பேசலாம் அப்படின்னு வந்த காகத்தை இந்த பறவைகளும் விலங்கும் சேர்ந்து அதோட நிறத்தை வச்சு கேலி பண்ணி அங்கேருந்து துரத்தி விட்டுருச்சுங்க. அதனால் காக்கா ரொம்ப கவலையோடையும் சோகத்தோடையும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுச்சு. ரொம்ப கவலையோட பறந்து போய்கிட்டு இருந்த அந்த காகத்துக்கிட்ட ஒரு ஆமை இப்படி பேசுச்சு. என்ன காகமே, எப்பவும் ரொம்ப சுறுசுறுப்பா பறந்து போவ, இன்னைக்கு என்ன ரொம்ப கவலையா தெரியுற? எதுவும் பிரச்சனையா? ஆமா, பிரச்சனை தான். இந்த காட்டுல இருக்க விலங்குகளும் பறவைகளும் என்னோட நிறத்தை வச்சு என்ன கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. இந்த நிறம் ஒன்றும் நானா வச்சுக்கிட்டது இல்லையே, கடவுள் எனக்கு கொடுத்தது தானே. அதையே இந்த காட்டுல இருக்கிற யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்னோட நிறத்தை வச்சு கேலி பண்ணி சிரிக்கிறதுனால அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். உங்களாலதான் எல்லாத்தையும் மாத்த முடியுமே. உங்களோட மந்திரத்தை பயன்படுத்தி என்னோட இந்த கருப்பு நிறத்தை நீங்க மாத்தலாம் இல்லையா? என்னால உன்னோட இந்த கவலைய சரி செய்ய முடியும் தான். ஆனா அதுக்கு உன்னோட நண்பர்கள் யாராவது தன்னோட நிறத்தை முழு மனசோட உனக்கு கொடுக்கணும். அப்பதான் உன்னோட இந்த நிறத்தை என்னால மாத்த முடியும். அப்படின்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என்னோட நண்பர்கள் யாரும் எனக்காக அவங்களோட நிறத்தை கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காகம் அங்கேருந்து மறுபடியும் சோகத்தோட பறந்து போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் காகம் மரத்துல இருந்து பழங்களை பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா கிளியும் மானும் வர்றாங்க. ஏய் கருப்பு காகமே, நீ இந்த பழங்களெல்லாம் சாப்பிட்றதுக்காக பறிக்கிறியா, இல்ல இதுல இருக்க வண்ணங்களெல்லாம் உடம்புல பூசி நிறத்தை கொண்டு வர்றதுக்காக நீ இதை பறிச்சுட்டு போறியா? நீ என்னதான் பண்ணாலும் இதுல இருக்கிற நிறங்கள் எல்லாம் உடம்புல ஒட்டவே ஒட்டாது கருப்பு காகமே. இந்த மாதிரி அவங்க 2 பேரும் காகத்தை கிண்டல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் காட்டில் இருக்கிற எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு காகம் போகுது. அங்க பாருங்க, அந்த கருப்பு காகம் மறுபடியும் இங்க வந்துருச்சு. இது எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த போறது கிடையாது. எப்ப பாரு நம்ம இருக்கிற இடத்துக்கே வந்து உட்காந்துக்குது. மறுபடியும் தன்னோட நண்பர்கள் தன்னோட நிறத்தை வச்சு கேலி பண்ணுறதை தாங்க முடியாமல் காக்கா ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. ஆனாலும் அந்த பறவைகளும் விலங்குகளும் காக்காவை கிண்டல் பண்ணுறதை நிறுத்தவே இல்லை. இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல புயல் ரொம்ப பலமாக வீச ஆரம்பிச்சிச்சு. அடடா,
அதுக்குள்ள இந்த புயல் வந்து நம்ம காட்டையே இப்படி அலங்கோலமாக்கிருச்சே. ஆமா, இந்த புயலால நம்ம வீடெல்லாம் இடிஞ்சு போச்சு. நம்ம சாப்பிட்றதுக்கு கூட எந்த பழங்களும் கிடையாது. எல்லா மரங்களும் கீழே விழுந்து அழிஞ்சு போயிடுச்சு. நண்பர்களே, யாரும் வருத்தப்படாதீங்க. எல்லாரும் என்னோட வீட்டுக்கு வாங்க. என்னோட வீடு காட்டுக்கு அந்த பக்கமா தனியா தான் இருக்கு. அதனால இந்த புயலோட தாக்கம் என்னோட வீடை எதுவும் பண்ணியிருக்காது. எல்லாரும் வாங்க, என்னோட வீட்டுக்கு போகலாம். நண்பர்களே, இதான் என்னோட வீடு. உங்களுக்கு ரொம்ப பசியா இருக்கும்னு எனக்கு தெரியும். இங்க நான் நிறைய பழங்களை சேகரிச்சு வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் சாப்பிட்டு நிம்மதியா ஓய்வெடுங்க. காகமே, நாங்க உங்களை ரொம்பவே அவமானப்படுத்தியிருக்கோம். ஆனா நீங்க அதை எதையும் மனசுல வச்சுக்காம எங்களுக்கு தங்குறதுக்கு இடமும் பழங்களும் கொடுத்து உதவி பண்ணிருக்கீங்க. ஆமா காகமே, நாங்க உன்னை எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்கோம். உன்னோட நிறத்தை வச்சு ரொம்பவே அசிங்கமா பேசியிருக்கோம். ஆனா நீ அதை எதையும் மனசுல வச்சுக்காம எங்க எல்லாருக்கும் நீ தங்குறதுக்காக இடம் கொடுத்துருக்க. இந்த உதவியை நாங்க எப்பயும் மறக்க மாட்டோம். நாங்க பண்ண தப்புக்கெல்லாம் எங்களை நீ தயவு செஞ்சு மன்னிச்சிரு. நண்பர்களுக்குள்ள மன்னிப்பெல்லாம் கேட்க கூடாது. நீங்க செஞ்ச தப்ப உணர்ந்துட்டீங்க, அதுவே எனக்கு போதும். நாம் எப்போவுமே ஒருத்தவங்களோட நிறத்தையும் அழகையும் வச்சு அவங்களோட குணத்தை தீர்மானிக்க கூடாது. அழகு அப்படின்றது நம்மளோட மனசில் தான் இருக்குமே தவிர நம்மளோட நிறத்தில் பிரதிபலிப்பை எப்போவுமே காட்டாது. அதனால் எப்போவுமே உங்களோட நண்பர்கள் கூட பாரபட்சம் பார்க்காம ஒற்றுமையாக பழகுங்க.